வணக்கம் நண்பர்களே. ஏஷியா கப் 2025 சூப்பர் 4 மேட்ச் பிட்வீன் இந்தியா vs பங்களாதேஷ் அட் துபாயோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இத பத்தி ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ நான் போட்டுருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ துபாயில டாஸ் பொறுத்த வரைக்கும்ல எந்த டீம் வின் பண்றாங்களோ சேஸ் தான் பண்ண போறாங்க. ஏன்னா சேசிங் டீம் தான் அதிகமா வின்னும் பண்ணிருக்காங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ இப்போ பிளேயிங் 11 குள்ள வரும். சோ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் நானா இருந்தாலும் அந்த ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வருவாங்க. தன்சின் ஷகீப் எடுத்துட்டு வருவேன் டீம் குள்ள. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஒரு பேஸ், அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. இந்தியாவோட ஜென்ரலா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ அந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவேன் தவிர மத்தபடி பங்களாதேஷோட பிளேயிங் 11 எடுத்துட்டீங்கன்னா ஆர் வெல் செட்டில்டு, நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களோட பெஸ்ட் கிரிக்கெட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா சான்சஸ் இருக்கு இந்தியாவை அப்செட் பண்ண. புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் நம்ம இந்தியா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல்ல எந்த சேஞ்சஸ் இருக்க போறது இல்ல. அர்ஷதீப் போன மேட்ச் எடுத்துருவாங்க. ஆனா துபே போலிங் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மேபி பேட்டிங் ஆர்டர்ல சஞ்சு நம்பர் 3ல இருக்கனா ஒரு லாஜிக்கா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நம்பர் 6ல அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா பும்ராவோட ஃபார்ம் ஒரு சின்ன கன்சர்ன், பட் அவரும் ஹியூமன் பீயிங் தான். ஹி மைட் கம் வெல் இன் திஸ் பர்டிகுலர் மேட்ச். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்தியா பாகிஸ்தானோட இந்தியா பங்களாதேஷ்க்கு ஒரு சின்ன ஹைப் கொடுக்கலாம் தோணுது மக்களே.